யார் அது? ஹலோ, இங்கே ஒப்பாமா அங்க பில்கேட்ஸ். ஏய், நீ தாங்கிறது நல்லாவே தெரியும்டா. என்ன சொல்லு? மச்சான் வண்டி வாங்க வந்தேன். எல்லா வண்டியிலும் கிக்கரை கழட்டி போட்டு இப்ப இம்புட்டு தான் வரும்னு சொல்லிட்டு அம்புட்டு போயில நீ ஏமாத்துறேன்டா. டேய், இப்ப வர்ற வண்டிக்கெல்லாம் கிக்கர் தேவையில்லடா. அப்பா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அது எப்படி ஸ்டார்ட் பண்ணும், எதனால கிக்கர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளார போனால் தான் நான் சொல்ல முடியும். சரி வா, நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். டே, நீ சேனலுக்கு புதுசாக தானே வந்திருக்க. அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இப்போ வர வண்டியெல்லாம் ஏன் கிக்கர் கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரியும். வாங்க போகலாம். Hi my dear great warriors, welcome to our channel TRFA. Carburetor and fuel injector. கார்பரேட்டர் அண்ட் ஃபியூவல் இன்ஜெக்டர் ரெண்டும் ஏரையும் ஃபியூவலையும் மிக்சர் பண்ணுற வேலையை தான் பார்க்குதுங்க. கார்பரேட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஓல்டு டிவைஸ். ஆனால் ஃபியூவல் இன்ஜெக்டரோ இப்போ ரொம்ப நியூ டிவைஸ். இன்னும் சொல்ல போனால் கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா முழுக்க மெக்கானிக்கல் டிவைஸ் தான். ஆனால் ஃபியூவல் இன்ஜெக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது முழுக்க எலக்ட்ரானிக் டிவைஸ். கார்பரேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறதுக்கு எந்தவித கரண்ட்டோ இல்லை சென்சாரோ இல்லை ஈசியோ எதுவும் தேவை கிடையாது. ஆனால் ஃபியூவல் இன்ஜெக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி அதை பயன்படுத்துறதுக்கு கரண்ட் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஃபியூவல் இன்ஜெக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஈசிக்கும் முழுக்க கரண்ட் தேவை. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா சென்சாருக்கும் கரண்ட் தேவை. இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து தான் கிடைக்குது. ஒன்ஸ் பேட்டரி டெட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூவல் இன்ஜெக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஈசியூ டெட் ஆகிடும். அது வேலையே செய்யாது. அப்போ ஃபியூவல் இன்ஜெக்டர் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வேலை செய்யாது. ஆக மொத்தத்தில் நீங்கள் என்ன முக்குனாலும் இல்லை முனகுனாலும் இல்லை கிக்கரே இருந்து மிதிச்சாலும் அல்ல அடின்னு அடித்தாலும் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. ஆனால் கார்பரேட்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டரி இல்லை அப்படின்னா கூட குடுகுடுன்னு தள்ளிக்கிட்டு போய் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தாராளமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, கார்பரேட்டுக்கு தான் கரண்டே தேவை இல்லையா, அப்புறம் ஸ்பார்க் பிளக்கு எப்படி கரண்ட் வருதுன்னு கேட்கலாம். அது கிக்கர் மூலியமா வருது. நம்ம கிக் பண்ணும் போதே ஸ்பார்க் பிளக்கு கரண்ட் வந்துடும். அதே மாதிரி ஃபியூவல் இன்ஜெக்டர் எடுத்த வரைக்கும் ரெண்டு விதமா இருக்கு. அதாவது ஏர் போற பாதையில ஃபியூவலை ஸ்ப்ரே பண்ற ஒரு விதம், இன்னொரு விதம் எப்படின்னா டைரக்டா சிலிண்டருக்குள்ளாரே ஃபியூவலை வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஸோ இது ரெண்டாவது விதம். இதனால தான் இப்போ வர்ற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிக்கர் கொடுக்கறதே இல்லை, கொடுத்து ஒரு பிரோஜனமும் இல்லை. நெக்ஸ்ட், கார்பரேட்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரேஷன் லாகிங் இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும்னா நம்ம த்ராட்டில் பண்ண உடனே இன்ஜினுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடாது. இல்லையா, அப்படி கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது 0.2 0.3 அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டில் தான் இன்ஜினுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆக மொத்தம் டெக்னிக்கல் ரீதியாக பார்க்க போனால் கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும். ஆனால் இதே ஃபியூவல் இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், ஏகப்பட்ட சென்சார் இருக்கிறனால த்ராட்டில் கொடுத்த அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின்லேருந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி கார்பரேட்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஏர் அண்ட் ஃபியூவல் மிக்சிங் அக்யூரசி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா வச்சுங்களேன், அந்த 10 கிலோமீட்டருக்கு தேவையான ஃபியூவலும் அண்ட் ஏரையும் அது மிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுக்காது. எக்ஸ்ட்ரா ஃபியூவலையும் எக்ஸ்ட்ரா ஏரையும் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஃபியூவல் இன்ஜெக்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல ஃபியூவல் வந்து உள்ளார அனுப்பிச்சுடும். ஸோ நமக்கு எஃபிஷியன்சி ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். பிக்கப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பரேட்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். ஆனால் ஃபியூவல் இன்ஜெக்டரை பொறுத்த வரைக்கும் பிக்கப் அருமையாக இருக்கும். கூடுதலான ஒரு விஷயம், மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூவல் இன்ஜெக்டரில் தான் அதிகமாக கிடைக்கும். கோல்டு கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதும் ஆகிடும். ஆனால் ஃபியூவல் இன்ஜெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த தொந்தரவு இருக்காது. நீங்கள் எவ்வளோ கூலிங்காக இருந்தாலும் பட்டுன்னு உங்களுக்கு கிளிக் பண்ணால் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். சொல்லவே தேவையில்ல. கார்பரேட்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபியூவல் இன்ஜெக்டர் கொண்டு வந்த ரீசனே பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனே பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதில் பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கார்பரேட்டர் இன்ஜினில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா லோக்கல் மெக்கானிக்கிட்டே கொடுத்துக்கிட்டோம் சரி பண்ணிடலாம். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ஃபியூவல் இன்ஜெக்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்து நம்ம சரி பண்ண முடியாது. கம்பல்சரி நீங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனில் தான் போகணும். ஏன்னா ஏகப்பட்ட சென்சார் இருக்குது. ஸோ அதை எல்லாமே சரி பண்ணுறதுக்கு அவங்க சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி அதுக்குன்னு அவங்க சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஈஸியோட கனெக்ட் பண்ணி அவங்க செக் பண்ணி அதுக்கப்புறமே தான் அவங்க சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சரி பண்ணுற காஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப கூட தான். கார்பரேட்டர் இன்ஜினில் பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபியூவல் இன்ஜெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஸோ ஃபியூவல் இன்ஜெக்டர் வண்டி வச்சிருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிங்க. என்னைக்கும் டேங்க் வந்து ரொம்ப எம்டி பண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வச்சுங்களேன், உங்களுக்கு உள்ளார ஏகப்பட்ட சென்சார் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஜின் இதில் ப்ராப்ளம் கொடுக்கும். அதனால எப்பொழுதுமே வண்டியில் 1 லிட்டர் ஆச்சும் பெட்ரோலை வச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்கள் வண்டிக்கு லைஃப் கொடுக்கும்.
ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி கார்பரேட்டர் இன்ஜினுக்கும் அண்ட் ஃபியூவல் இன்ஜெக்டருக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுறாப்புல நான் சொல்லியிருக்கேன். இதில் எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஃபியூவல் இன்ஜெக்டர் தான் வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட போனாலும் உங்களுக்கு மைலேஜாக இருக்கட்டும், பிக்கப்பாக இருக்கட்டும், பொல்யூஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஸோ லைஃப் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயமா விளங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் இன்ஜெக்டர் தான். ஓகே மை டியர் கிரேட் வாரியர்ஸ், ஃபியூவல் இன்ஜெக்டர் அண்ட் கார்பரேட்டர் இதுக்கு என்ன டிஃபரன்ஷியேட் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக புரியுறாப்புல நான் சொல்லியிருக்கேன். சில பேர் இன்னைக்கு வரைக்கும் ஷோரூமில் போய் ஏன்டா அந்த வண்டிக்கு கிக்கர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் வர காலகட்டத்தில் ஃபியூவல் இன்ஜெக்டர் வண்டியை நீங்கள் வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இதன் வாயில தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மை டியர் கிரேட் வாரியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட்லாம் கொடுங்க. சேஃபாக ரைட் பண்ணுங்க. குடும்பம் முக்கியம். Take care. Bye bye TRFA.